முத்தழகு ஒரே கையால அஞ்சலிய காப்பாத்துறாங்க. அப்புறம் பொன்னிக்கிட்ட அவர் கண் முழிச்சுட்டாரான்னு கேளுடி அப்படின்னு சொல்றாங்க. பொன்னியும் பேச்சியம்மாக்கு கால் பண்ணி அவர் எப்படி இருக்காரு, கண்ணு முழிச்சிட்டாரா அப்படின்னு கேக்குறாங்க. பேச்சியம்மா உடனே அவன் கண்ணு முழிப்பானானே தெரியலமா அப்படின்னு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே சொல்றாங்க. பொன்னி இதை கேட்டுட்டு எப்படி இதை முத்தழகு கிட்ட சொல்ல போறோம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அஞ்சலிய காப்பாத்தினதே முத்தழகுதான். ஆனா அந்த நன்றி உணர்ச்சி கொஞ்சம் கூட இல்லாம, கொஞ்சம் கூட மனசாட்சியும் இல்லாம, முத்தழகு அந்த தீச்சட்டியை கொண்டு போய் அம்மன் கிட்ட சேர்த்துறவே கூடாது அப்படிங்கிற ஒரு கெட்ட எண்ணத்துல கல் எடுத்து தீச்சட்டி மேல எரியிறாங்க பாண்டியம்மா. கரெக்டா போய் அது பானை மேலையும் பட்டு ஒரு ஓட்டையும் விழுந்துருது. அஞ்சலி செம்மையா சந்தோஷமாயிடுறாங்க. இவங்கதான் உடைச்சாங்கன்னு தெரியாத முத்தழகு பொன்னிய அவசர அவசரமா கூப்பிட்டு, பானை உடைஞ்சிருச்சு பொன்னி, முழுசா உடையறதுக்கு முன்னாடி அம்மன் கிட்ட போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க. கை சுட சுட தீச்சட்டியை எடுத்துட்டு போறாங்க முத்தழகு. எப்படி இப்ப கூட கீழே போடாம அவங்க தூக்கிட்டு போறாங்க அப்படின்னு அஞ்சலி ஷாக்ல பாக்குறாங்க. முத்தழகு எப்படி பானையை கொண்டு போய் சேர்க்க போறாங்க, பூமி எப்போ கண்மொழிக்க போறாருன்னு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்தடுத்து முத்தழகுல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.